வணக்கம் மக்களே. திடீர் ட்விஸ்ட், திமுக கூட்டணியில் இணைகிற பெரிய அரசியல் கட்சி செம குசியில் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை, மறுபக்கம் தேர்தல் பிரச்சாரம் என தீவிரம் காட்டி வருகின்றனே சொல்லலாம். அதிமுக மற்றும் திமுக இடையே போற்றி என்ற நிலை மாறி தற்போது விஜயும் களத்தில் இறங்கியுள்ளதால் 2026 தேர்தல் களம் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே இன்னும் ஒரு சில கட்சிகள் கூட்டணி குறித்து எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமல் உள்ள நிலையில் முக்கிய கட்சிகளை தங்கள் வசம் இழுக்க பாஜக திட்டம் தீட்டி வருகிறது. ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் திமுக மேலும் தனது கூட்டணியை பலப்படுத்தும் நோக்கத்தில் முக்கிய கட்சிகளை தங்கள் கூட்டணியில் இணைத்து வருகின்றது. இதனிடையே சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுடன் ராமதாஸ் கூட்டணிக்கு சம்மதம் கோரியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாமக யாருடன் கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்ப்பு இருந்தது. இபிஎஸ் ராமதாஸை சந்தித்து பல மணி நேரம் பேசினார். பிறகு பாமக அதிமுக கூட்டணி இணைக்கும் என கூறப்பட்டு வந்த நிலையில் ராமதாஸ் சைலண்டாக சில நிபந்தனைகளுடன் திமுகவுக்கு ஓகே சொல்லியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது அன்புமணி தரப்பினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதனே சொல்லலாம். மேலும் திமுக தலைமையிலான கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணமே இல்லை என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணியிலிருந்து விலகி வேறு கூட்டணியில் சேருவது போன்ற சிந்தனையே எங்களுக்கு இல்லை. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட நாங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளோம். குறைந்தது 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என நாம் விரைவில் கோரிக்கை வைக்க உள்ளோம் என்றும் கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மன்னார்குடி, வேதாரண்யம் மற்றும் கிழக்கு வேதாரண்யம் ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டணி உறுதி குறித்து வெளியிட்டுள்ள இந்த புதிய அறிக்கையால் திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக் நிலை தொடர்ந்து உறுதியுடன் இருப்பது தெரிகிறது. எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு தொகுதிகள் விநியோக பங்கீட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முக்கிய பங்கு வகிக்க முயற்சி செய்யும் வகையில் இப்போது முதல் கட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதற்கான கோப்புகள் எல்லாம் ரெடியாக இருப்பதால் கண்டிப்பாக எடப்பாடி தரப்பிற்கு பிரஷர் எகிரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக முன்பே வீடியோ ஒன்றில் எச்சரிக்கை விடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், கடந்த அதிமுக ஆட்சியாளர்கள் மேல் இருக்கும் ஊழல் வழக்குகள் முடங்காது, கண்டிப்பாக அதில் விசாரணை நடக்கும் என்றும் அதில் வழக்குகள் அனைத்தும் நிச்சயம் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்படும் என்றும் இதில் மாற்றமே இல்லை என்றும் தெரிவிச்சிருக்காங்க. காற்று போன பலூனாக அதிமுக மாஜிக்கள் உள்ளனர். அவர்கள் தவறு செய்துவிட்டனர். உப்பு தின்றவர்கள் தண்ணீர் குடித்தாகத்தான் வேண்டும் என்றும் அது உறுதி என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். தேங்க்யூ.